கொஞ்சம் திகிலாகத்தான் இருக்கிறது, சொல்லவே நடுக்கமாகவும் இருக்கிறது. ஆனால் இது புராண கதை. ஒரு சமயம் அரக்கன் ஒருவன் புதிதாக பூமியில் தோன்றினான். அரக்கர்களுக்கு ஒரு குணம் உண்டு. பூமியில் தோன்றியதுமே தவம் இருப்பார்கள், வரம் ஏதாவது கேட்பார்கள், அதன் பிறகு தலைகணத்தோடு ஆடுவார்கள். இந்த அரக்கனும் அப்படித்தான். பூமியில் தோன்றியதும் பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தான். தனக்கு குதிரை முகம் வேண்டுமென்று கேட்டான். குதிரை முகம் படைத்தவரால் மட்டுமே தனக்கு அழிவு நேர வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டான். பிரம்மாவும் மறுக்க இயலாமல் அந்த வரத்தை தந்தார். அதன் பிறகு அசுரனின் ஆட்டம் ஆரம்பமானது. மண்ணுலக மக்களை எல்லாம் அடிமைப்படுத்திவிட்டு விண்ணுலகம் நோக்கிச் சென்றான். அங்கேயும் தன் ஆட்டத்தை தொடர்ந்தான். அவனது தொல்லைகளும் கொடுமைகளும் தாங்க முடியாமல் எல்லோரும் வைகுண்டம் நோக்கி சென்றார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர வைத்தது. ஆமாம், அசுரர்கள் பலரை அழித்து விட்டு அந்த களைப்பும் சோர்வும் தந்த தாக்கத்தினால் தன்னுடைய வில்லில் முகவாய்க்கட்டையை பதித்து அமர்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தார் பெருமாள்.